பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் காரணத்தால் நீங்களே பார்க்கிறீர்கள், வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்கின்றன. நடப்பதுக்கு கூட அங்கே இடமில்லாமல் பொறுமையாக நகர்ந்து செல்கின்றன. ஜிஎஸ்டி சாலை முழுக்க, சென்னையின் ஜிஎஸ்டி சாலை முழுக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி இது. பொங்கல் பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் சென்னை வாசிகளால் ஆண்டுதோறும் இந்த மாதிரி வாகன நெரிசல், போக்குவரத்து நெரிசல் பிரச்சனை ஏற்படும். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தற்போதைய செய்தி, எப்போதும் வரும் செய்திதான் சக்திவேல். பொங்கல், தீபாவளி என்றாலே இந்த மாதிரி ஜிஎஸ்டி சாலை முழுக்க ஸ்தம்பிக்கும். இந்த முறையும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் கூடுதல் தகவல்களை தரலாம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தென் மாவட்டங்களில் இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள், அதாவது சென்னையிலிருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி பயணிக்க துவங்கியுள்ளனர். குறிப்பாக சென்னையை சுற்றியுள்ள தனியார் நிறுவனங்களிலும் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து தங்களது சொந்த வாகனம் மற்றும் அரசு பேருந்து, தனியார் பேருந்து, ஆட்டோ, கார், வேன் உள்ளிட்ட வாகனங்களில் பயணிக்க துவங்கியுள்ளனர். குறிப்பாக பண்டிகை தினத்தையொட்டி, அதாவது பொங்கல் பண்டிகை தினத்தையொட்டி 14, 15, 16 என தொடர்ச்சியாக விடுமுறை வரக்கூடிய விழா நாட்கள் என்பதால் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தங்களது வாகனங்களில் அணிவகுத்து தென் மாவட்டங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது நாம் இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி பார்த்தீங்கன்னா தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை என்ற உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் இந்த சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் ஒரே நேரத்தில் வருவதால் 3-4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட தூரம் வரை, அதாவது கண்ணு கெட்டும் தூரம் வரை வாகனங்கள் நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. அதே போல இந்த சாலையில் அவசர வாகனம் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆங்காங்கே வாகனங்கள் நிற்பதால் தொடர்ச்சியாக பின் வரக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளும் இதனால் கடுமையாக அவதி அடைந்துள்ளனர். ஆங்காங்கே போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டாலும் தொடர்ச்சியாக வாகனங்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து, சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வருவதால் தென் மாவட்டங்களை நோக்கி இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதிகப்படியான மக்கள் இந்த பகுதியில் கூடக்கூடிய நிலைமையும் நம்மால் பார்க்க முடிகிறது மோகன்ராஜ். அதாவது கிராண்ட் சதர்ன் ட்ரங்க் ரோட், ஜிஎஸ்டி ரோட், அதை கிராண்ட் சதர்ன் டிராஃபிக் ரோடுன்னு மாற்றலாம். இந்த மாதிரி பண்டிகை சமயத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாக இருக்கிறது. நன்றி, உங்கள் தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.